நோன்பின் மகுடங்களில் ஒன்றுதான் தர்மம். தர்மத்தை நோன்புடைய காலகட்டத்தில் கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம்முடைய தலைவர் மழைக்காற்றை போல பிறருக்கு நன்மை பயத்து வந்தார்கள். மழைக்காற்று எப்படி அழகான முறையில் ரம்மியமான முறையில் மக்களை தழுவுகிறதோ அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தான தர்மங்கள் மக்களை சென்றடைந்தது. இந்த ஒரு கான்செப்டை நாமளும் எடுத்துக்கொண்டு ரசூலுடைய வழியில் நடக்க வேண்டும், அதிக தர்மத்தை செய்ய வேண்டும். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக தர்மம் என்பது நாளை மறுமை நாளில் ஒரு மூமினுக்கு நிழல் தரக்கூடியதாக இருக்கிறது. மஹ்ஷரின் பெருவெளியில் நமக்கு நிழல் வேண்டும் அல்லவா? கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளி என்பது சாதாரணமான விஷயமா? அந்த நிழலாக ஏன் சதகாவை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது? கண்டும் காணாமலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள், இடைவிடாமல் கொடுங்கள். நோன்பு காலங்கள் கலிய 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 உங்களுடைய தர்மத்தின் அளவீடு அதிகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிறரிடத்தில் கேட்பதற்கு நாணப்பட்டு குறுகி நிற்கின்ற ஏழைகளை தேர்ந்தெடுங்கள், அவர்களுக்கு தாராளமான உதவிகளை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார்.